இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்னடா இந்த நேரத்துல? அண்ணா இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கடையை தூக்கிட்டு போயிடுவான்னு உன்னை காவலுக்கு வச்சிருக்காங்களா? டேய், நாளைக்கு திறப்பு விழா இருக்குல்ல, அதான். ஓ, பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்க போல. இதோ பாத்துட்டு வரேன். டேய் 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 டேய், இங்க வா இங்க வா. ஆ? எங்க போற? நில்லு. என்னண்ணா நான் என்ன உங்க கடையை தூக்கிட்டா போயிட போறேன்? இல்ல இல்லடா, எதுவா இருந்தாலும் இங்க நின்னே பேசிக்கலாம். என்ன விஷயம்? என்ன விஷயமா? எவனுமே கம்பெனிக்கு சிக்க மாட்டான்னு பாத்துட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ இருக்க. ஆட்டத்தை போடுவோமா? என்னடா ஆட்டம் கீட்டங்கிற? என்ன ஆட்டம்? ஐயோ, நீ திருந்தவே இல்லையாடா? நாம என்ன கொலையா பண்றோம்? விளையாட்டு தானே. வா வந்து ஒரு ஆட்டத்தை போடு. அதெல்லாம் வேணாண்டா, நான்லாம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஞாபகப்படுத்திக்கோ, போர் அடிக்குதுல, சுத்தமா தூக்கமே வரல. வானா, நான் ஒன்னும் சூதாடி உன் சொத்து மொத்தத்தையும் எழுதி வாங்கிட மாட்டேன். ஒரே ஒரு ஆட்டத்தை மட்டும் போடு. கடையில நிறைய வேலை கிடக்குடா, காலையில வேற சீக்கிரம் வந்திருக்கணும். ஒரு ஆட்டோன்னு போட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். கணக்கு வழக்கு இல்லாம போயிடும்ல. ஒரு சின்ன ஆட்டமா போட்டுப்போம். ஒரு அரை மணி நேரம், அவ்வளவுதான். சின்ன வயசுலாம் எப்படி நீ கில்லியா ஆடுவ? சீட்டை விரிச்சு வச்சா உள்ள இருக்க ஜோக்கர்லாம் வெளியே வந்து அப்படியே நட்ட நடுவில் உட்காந்துருக்குமே. மறந்துட்டியா அதெல்லாம்? ஏன் உன் தம்பி திட்டுவானா? நானும் உன் தம்பி தான்ண்ணா. நான் உன்னை அண்ணனா தான் பார்க்குறேன். ஆனால் நீ தான் உன் தம்பி முக்கியம்னு என்ன வெறுக்கிற. அதுவும் கரெக்டு தான். அவன் ஓரத்தம், நான் யாரோ தானே. அப்படிதான் இருக்கும். இதுவே மாற வந்து ஒரு ஆட்டம் போலான்னு கூப்பிட்டா நீ போயிடுவதானே. ஒண்ணு மண்ணா வளர்ந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டல நீ. எப்பா போதுண்டா, இப்படிலாம் நடிக்காத. சரி வரியா, ஒரு ஆட்டம் போடல வரியா? சரி சரி போடு. அண்ணா டவுல் மட்டும் வண்டியில இருக்கேன். சீக்கிரம் வந்து போனேன். தூக்கம் வரல. ஏன் கெட்ட கனவு எதுவும் கண்டியா? மனசு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. பின்ன வேற என்ன? காலையில கடை திறப்பு விழா வச்சிருக்கோம். இப்படி இவ்வளவு நேரம் நீ தூங்காம இருந்தீனா எப்படி அங்க வந்து நிப்ப? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு வள்ளி. எதுக்கு இப்போ உனக்கு பதட்டம்? பசங்க எல்லாம் சரியா தானே செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலலாம் ஒண்ணும் குறை இல்ல. ஆனா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா வரணுங்கிற ஒரு பதட்டம் இருக்கும்ல, அதான். என்ன நீ குழந்தை மாதிரி பேசுற? உனக்கு இதெல்லாம் புதுசா? நீ எவ்வளவு பாத்திருக்க? இதுக்கு போய் பதட்டங்கிற? இல்ல வள்ளி, நான் முதல்ல கடை வச்சப்ப கூட இவ்வளவு பதட்டப்படல. ஆனா என் பசங்க எல்லாரும் வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறாங்க. அது நல்லபடியா அமையணும், அவங்க நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் மட்டும்தான். ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு. அதான் இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. வள்ளி, என்ன சிரிக்கிற? பின்ன சிரிக்காம வேற என்ன பண்றது? பொதுவா அப்பானாலே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. ஒரு குழந்தை நடக்கிற வரைக்கும் தான் குழந்தை நடக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை காலடி எடுத்து வச்ச உடனே அது நடக்கட்டும்னு விடாம பின்னாடியே போய் விழுந்துருமா முட்டிக்குமான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருக்க நீயும். உன் புள்ள தான் கால்ல நிக்கணும்னு சொன்ன, இப்ப நிக்கும் போது பதட்டமா இருக்குன்னு சொல்ற. எல்லாம் சரியா நடக்கும்னா நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ எத்தனை பேருக்கு நல்லது பண்ணிருக்க. அந்த புண்ணியம் எல்லாம் எங்க போகுது? உன் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேரும். அவங்க எல்லாம் நல்லாவே இருப்பாங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீ எந்த கவலையும் இல்லாம போய் நிம்மதியா தூங்கு. அதாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்னு தோணுச்சு. இப்போ மொத்தமா எல்லாம் தலைகீழா மாறி குடும்ப பொறுப்பே என் தலைக்கு வந்துருச்சு. நம்மளை நம்பி மது வேற பணம் போட்டிருக்கா, கார்த்தி வேற சர்டிபிகேட்டை வச்சு லோன் வாங்கியிருக்கான். எதுவும் சொதப்பாம நல்லபடியா நடக்கணும். என்ன
உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தை மேல இருந்து உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க, நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நமக்கு நிறைய சாமி இருக்கு மாறா. நம்ம முன்னோர்கள், என் அண்ணன், அத்தை, இன்னும் எத்தனையோ பேரு நமக்காக மேல இருந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்துக்கலாம். நீ ஜெயிக்கலனா வேற யாரா ஜெயிப்பாங்க? இந்தா குடி. என்னடா அங்க சத்தம்? ஏதாச்சும் பூனையா இருக்குண்ணே. நீ யாருண்ணே? சரி இரு. அண்ணா இங்க வாண்ணே. ஆ? அங்க பாரு, பலூன் வெடிச்சிருக்கு. பலூனா? இதுக்கு போய் பயந்துகிட்டு. அங்க பாரு, பலூன் தான் வெடிச்சிருக்கு. ஓ வா வா, ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஏய் போதும்டா, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். சரி, புதுசா கடத்த வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ரா. வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு போ. ஆ, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே, குட் நைட். பார்த்து போடா. ஆ ஓகே, பாய். பாய். ஜவுளி கடையை திறந்து வச்சு நாளைக்கு சிங்கிள் பரிசு கொடுக்க போறானுங்க. கொடுக்கட்டும், கொடுத்துட்டு அவமானப்பட்டு நிக்கட்டும். வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாரும் உங்களை அப்படியே காரை துப்புவாங்க.